பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, வருங்காலம் மாணவ செல்வங்களே, கன்னத்துல இருந்து கையை புறாடு, வருங்காலம் மாணவ செல்வங்களே, என் மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, என் வாலிப இளம் சிங்கங்களே. அதாவது இந்த நடுவுக்குறிச்சி நன்னகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த நடுவுக்குறிச்சி நன்னகரத்திலே சரி மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய ஐயனுக்கும் ஐயனாகவே வந்த அவதாரம். ஐயனுக்கும் ஐயனாகவே வந்த அவதாரம் செய்த அருள்மிகு வெண்ணியுடையார் சாஸ்தாவின் திருவாலயம் இந்த ஆலயம். பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய ஆலயத்திலே திருவாலயத்தில் பங்குனி மாதத்தை முன்னிட்டு சரி சிறந்த வெள்ளிக்கிழமை என்று ஐயாவுடைய ஆலயத்திலே கொடை விழா பெருவிழாவாகவே நடந்து வருகிறது, நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே இந்த திருவாலயத்தில் இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக சரி நாமுடைய வெள்ளிசைக்கு அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து நாமளை வரவழைத்து உள்ளார்கள். ஆமையா, அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த சரி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே என்னம்மா முதலாகவே நாமல் வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சரி அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். நம்ம தாத்தாவுக்கு தான் பாடணும் பாத்துக்கோ. தாத்தாவுக்கு இல்ல, தர்மஞான சாஸ்தாவுக்கு. அந்த தர்மஞான சாஸ்தா உங்க தாத்தா கதையெல்லாம் பாட முடியுமா? எங்க தாத்தா கதையை பாட்டேன்னு வச்சுக்கோ. அவர் கதையை வாயால சொல்லவே முடியாது. 90 நாள் பாடினாலும் அவர் கதை தீராது. கடையில உங்க தாத்தா பேரை சொன்னோம்னா மூக்கு பொடி வாங்க 10 பைசா பிரியாதா. பேர் மட்டும் மோசமான ஆள் உங்க தாத்தா. எங்க தாத்தா கதை ஆமா இருக்கலாம். உங்க தாத்தா வேற இல்ல, என் தாத்தா வேற இல்ல. தாத்தா வேற சொல்ல. அதனால அவருக்கெல்லாம் பாட முடியாது. இது தருமஞான சாஸ்தாவுக்கு தான் பாட வேண்டும். சாஸ்தாவுக்கு படிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆலயத்துக்கு உள்ள வந்து மனம் மகிழ்ந்து டங்கு டங்குன்னு ஆடுமா. பரிகார தேவதைகள்லாம் நின்று மனம் மகிழ்ந்து ஆடுவான் பாத்துக்கோ. ஆமா, முதல்ல சாதி ஆடும்போது வேட்டி உடுத்திக்கிட்டு ஆடும். சரி, வேட்டி இல்லாம ஆடும். என்ன வேட்டி இல்லாம எப்படி ஆட முடியும்? முதல்ல ஆதாரம் வரும்போது வேட்டியை உடுத்திக்கிட்டு ஆடுவாரு. சரி, ஆதாரம் வந்துடுதுன்னு வச்சுக்கோ. என்ன செய்வாங்க? வேட்டியை வந்து தூர போட்டு சல்லடக்குள்ள போட்டுக்கிடுவாரு. 4 பேர் வரவங்க தண்டை தூக்கி சல்லடக்குள்ள மாட்டி சம்மூட ஆட விட்டுருவாங்க. பிறகு அதான் வேட்டியை உடுத்திக்கிட்டு ஆடுவாரு, வேட்டி இல்லாம ஆடுவாரு. ஆகையினால் ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. சரி, சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குற்றங்கள் இருந்தாலும் சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குற்றங்குறை இருந்தாலும் சரீர குற்றங்குறை இருந்தாலும் சாரீர குற்றம் இருக்கலாம். சரீர குற்றத்தை மாத்திரம் நம்ம செட்ல சொல்லாத. ஒவ்வொன்று 90 120 கிலோ இருக்கு. எல்லாம் ஓசி சாப்பாடு, வீட்டு சாப்பாடு கிடையாது. ஆமானு கேட்டீங்க, ஓமானு கேட்டாலும் கேட்கவே தவிர அந்த சாரீர குற்றம் இருக்கும், சரீர குற்றம் இருக்காது. உடம்புல மட்டும் குறை இருக்காது. உடம்பு குறை தொழில் பார்க்க முடியுமா? சாரீர குற்றம் இருந்தாலும் சரீர குற்றமுறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன்சுவல் பின்னால் வந்திடலாம், பின்னாலேயும் வரலாம், பின்சுவல் முன்னால் வந்திடலாம், பின்னாலேயும் வரலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே என்னம்மா இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம், பாராட்டும் சென்று பெற்றிருக்கலாம். ஆன போதிலும் அறியா
சிறு குழந்தை. நான் ஒரு சின்ன பிள்ளை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. சரி. என்னால் தெரிந்தது அம்மையா என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாட இருக்கிறோம். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. அது முடியாது. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்பார் பெரியோர்கள் சொல்வார்கள். எனக்கு என் குருநாதர் கற்றுத் தந்தபடி என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாட இருக்கிறோம் ஐயா. உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் சரி. அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி நல்ல வார்த்தையை சொல்லி பச்சை மட்டை எடுத்து 4 குடும்பம் கொடுப்பீர்களோ, அது என்ன நல்ல வார்த்தையை சொல்லி பச்சை மட்டையிட்ட பலான்னு கொடுக்க சொல்லுங்க. ஏமா சொன்னா அப்படி 4 அடியை கொடுத்தா தான் திருந்தி வேடம் திருந்தி வேடான்னு கொடுப்பாங்க. முகத்தை பார்த்து அப்படியா தெரியுது? இல்ல, திருந்தாத பிள்ளைக்கு அப்படி சொல்லி சொல்லி அடிக்கணும். திருந்தாலும் பிள்ளைக்கு தானே அடிக்கணும். நாங்கெல்லாம் சொன்னா கேட்டுக்கிடுவோம். கேட்டுக்கிட்டீங்களா? அம்மா பிறகு சரி, பரவாயில்ல. 6 பிள்ளை 100 குற்றங்கள். பல்லம் கட்டிடாத. அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமாடா. பாதி மதி மான் மழுவோ. ஆமோ. கங்கையோடு பாம்பணிந்தோ. ஆமண்ணே. பார்வதியை மனம் புரிந்த. ஆமையா. ஆதி சிவன் மதம்
சபை நிறைந்த தாய்மார்களே, என் தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியோர்களே, தொழில் படித்த தலைவாணர்களே, தலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, வருங்காலம் மாணவ செல்வங்களே, கன்னத்துல இருந்து கையை புறாடு, வருங்காலம் மாணவ செல்வங்களே, என் மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, என் வாலிப இளம் சிங்கங்களே. அதாவது இந்த நடுவு குறிச்சி நன்னகரத்திலே நன்னகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த நடுவு குறிச்சிமா நன்னகரத்திலே சரி மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய ஐயனுக்கும் ஐயனாகவே வந்த அவதார் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்த அவதாரம் செய்த அருள்மிகு வெண்ணியுடையார் சாஸ்தாவின் திருவாலயம் இந்த ஆலயம். அந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய ஆலயத்திலே திருவாலயத்தில் பங்குனி மாதத்தை முன்னிட்டு சரி சிறந்த வெள்ளிக்கிழமை அன்று ஐயாவுடைய ஆலயத்திலே கொடை விழா பெருவிழாவாகவே நடந்து வருகிறது. நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே இந்த திருவாலயத்தில் இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக சரி நாமளுடைய வெள்ளிசைக்கு அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து நாமளை வரவழைத்து உள்ளார்கள். ஆமாய்யா, அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த சரி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே என்னம்மா முதலாகவே நாமல் வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சரி அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். நம்ம தாத்தாவுக்கு தான் பாடணும் பாத்துக்கோ. தாத்தாவுக்கு இல்ல, தர்மஞான சாஸ்தாவுக்கு. அந்த தர்மஞான சாஸ்தா உங்க தாத்தா கதையெல்லாம் பாட முடியுமா? எங்க தாத்தா கதையை பாட்டேன்னு வச்சுக்கோ. அவர் கதையை வாயால சொல்லவே முடியாது. 90 நாள் பாடினாலும் அவர் கதை தீராது. கடையில உங்க தாத்தா பேரை சொன்னோம்னா மூக்குப்பொடி வாங்க 10 பைசா பிரியாதோ. பேர் மட்டும் மோசமான ஆளு உங்க தாத்தா. எங்க தாத்தா கதை ஆமா இருக்கலாம். உங்க தாத்தா வேற இல்ல, என் தாத்தா வேற இல்ல. அதான் ஒரே தாத்தா வேற. சொல்ல அதனால அவருக்கெல்லாம் பாட முடியாது. இது தருமஞான சாஸ்தாவுக்கு தான் பாட வேண்டும். சாஸ்தாவுக்கு படிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆலயத்துக்கு உள்ள வந்து மனம் மகிழ்ந்து டங்குன்னு ஆடுமா. சுத்து பரிகார தேவதைகள்லாம் நின்று மனம் மகிழ்ந்து ஆடுவான் பாத்துக்கோ. ஆமா, முதல்ல சாதி ஆடும்போது வேட்டி உடுத்திக்கிட்டு ஆடும். சரி, வேட்டி இல்லாம ஆடும். என்ன வேட்டி இல்லாம எப்படி ஆட முடியும்? முதல்ல ஆதாரம் வரும்போது வேட்டியை உடுத்திக்கிட்டு ஆடுவாரு. சரி, ஆதாரம் வந்துடுதுன்னு வச்சுக்கோ. என்ன செய்வாங்க? வேட்டியை வந்து தூர போட்டு சல்லடக்குள்ள போட்டுக்கிடுவாரு. 4 பேர் வரவங்க தண்டம் தூக்கி சல்லடக்குள்ள மாட்டி சம்மூடு ஆட விட்டுவாங்க. பிறகு அதான் வேட்டியை உடுத்திக்கிட்டு ஆடுவாரு, வேட்டி இல்லாம ஆடுவாரு. ஆகையினால் ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. சரி, சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குற்றங்கள் இருந்தாலும் சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறை இருந்தாலும் சாரீர குற்றம் இருக்கலாம். சரீர குற்றத்தை மாத்திரம் நம்ம செட்ல சொல்லாத. ஒவ்வொன்று 90 120 கிலோ இருக்கு. எல்லாம் ஓசி சாப்பாடு, வீட்டு சாப்பாடு கிடையாது. ஆமானு கேட்டாலும் ஓமானு கேட்டாலும் கேட்கணும் தவிர அந்த சாரீர குற்றம் இருக்கும், சரீர குற்றம் இருக்காது. உடம்புல மட்டும் குறை இருக்காது. உடம்பு குறை தொழில் பார்க்க முடியுமா? சாரீர குற்றம் இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சுவல் பின்னால் வந்திடலாம், பின்னாலேயும் வரலாம், பின் சுவல் முன்னால் வந்திடலாம், பின்னாலேயும் வரலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் பாடிட்டாலும் தெரிந்து பாடி
பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே என்னம்மா இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் பாராட்டும் சென்று பெற்றிருக்கலாம். ஆன போதிலும் அறியால் நான் ஒரு சிறு குழந்தை, நான் ஒரு சின்ன பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. சரி, என்னால் தெரிந்தளவு அம்மையா என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாட இருக்கிறோம். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள், ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. அது முடியாது. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்பார் பெரியோர்கள் சொல்வார்கள். எனக்கு என் குருநாதர் கற்றுத் தந்தபடி என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாட இருக்கிறோம் ஐயா. உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி நல்ல வார்த்தையை சொல்லி பச்சை மட்டை எடுத்து 4 குடும்பம் கொடுப்பீர்களோ, அது என்ன நல்ல வார்த்தையை சொல்லி பச்சை மட்டையிட்ட பலார்னு கொடுக்க சொல்லுங்க. ஏமா சொன்னா அப்படி 4 அடியை கொடுத்தாட்டா திரும்பி வேடம் திரும்பி வேடான்னு கொடுப்பாங்க. முகத்தை பார்த்து அப்படியா தெரியுது? இல்ல, திருந்தாத பிள்ளைக்கு அப்படி சொல்லி சொல்லி அடிக்கணும். திருந்தாத பிள்ளைக்கு தானே அடிக்கணும். நாங்கெல்லாம் சொன்னா கேட்டுக்கிடுவோம். கேட்டுக்கிட்டீங்களா? அம்மா சொல்றது சரி, பரவாயில்ல. 6 பிள்ளை 100 குற்றங்கள் பல்லு தெரியாத அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியா? பாதி மதி கங்கையோடு பாம்பணிந்தோ அமண்ணே பார்வதியை மனம் புரிந்த அமையா ஆதி சிவன் மோகமது கணிதமாகி ஆமோ அச்சுதன் என்பெருமான் இருகரத்தினால் என்ற ஆமோ சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூலினங்கள் தோன்றி அமண்ணே மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அருகிற புத்திரனாக அமையா வந்து பிறந்த தரும ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொன்னு வெள்ளி கையால் தானாகிய பொன்னு